இங்கே வந்திருக்கிற எங்களுடைய தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ஸ்ரீபிரியா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே நீங்கள் வந்ததுக்கு. நான் வந்து உங்களுக்கு படம் காட்டணும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உங்களை வந்து அவ்வளோ ட்ரபிள் பண்ணணும்னு நினைக்கல நான். பட் நீங்கள் உங்களுடைய நட்பு அதன் காரணமாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ரீமியரில் உங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பாக படம் நீங்கள் பார்த்துடணும் மேம். நான் அப்போ நான் கூப்பிடல நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் மேடையிலே பதிவு பண்ணேன். சரத்குமார் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஆழி படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். 2 படமும் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். இங்கே வந்து நிரோஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி ராகுலாக இருக்கட்டும் அண்ட் மேம் உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. இரா சரவணண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கும் நீங்கள் பேசினதுக்கும். இவ்வளோ வருஷமாக நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களை நான் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை விட அதிகமாக ரசிக்கிறது ஒரு அண்ணனா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இங்கே வந்துருக்க இயக்குநர்கள் எல்லாருக்கும் சரி, அவங்களுக்குலாம் நான் அப்புறம் வரேன், நான் அதுக்குள்ளே இருக்குது. சிபி, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. நீங்கள் தலைவர் பட டைரக்டர், நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனால் சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்ணுறதா இருந்துச்சு சுதனோட. நீ மட்டும் எஸ்கேப் ஆகிட்ட. போய் தலைவர் பக்கத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்டேன். நான் என்ன செய்யறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் திரும்ப வரணும். அண்ணா அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்கள, அது போதும். ஓகே, தேங்க்யூ சிபி. அண்ட் கார்த்திக் வேணுகோபாலுக்கு அப்புறம் வரேன். சூரியண்ண, லவ் யூண்ண. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும்ண்ணே. நம்ம 2 பேர் நான் எனக்கு ப்ளீஸ் மேம் நட்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் மேம். நான் ஆமாம் மேம் 2 பேரும் நீங்கள் 2 பேர் லேடிஸாக மாறி இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் மாறுறதுக்கு ரெடினாலும் பார்க்குறதுக்கு யாருன்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்தில். அண்ணனை இப்போ அந்த கெட்டப்பில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்ஸ். நானும் சூரியனும் இதே மாதிரி வந்து சூரியனோட 50வது ஆண்டு விழா கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாது அந்த மாதிரிலாம் படியாக வரட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன்ட்ட கேட்டது ஃபஸ்ட்டு சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்குன்றது ஒன்று. அந்த குடும்பம் மதுரையில் ஒரு தேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல்லாகிடும். நமக்கு அன்றைக்கி மதுரையில் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்றது காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்கே வந்து இவ்வளோ நேரம் வந்ததுக்கு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழலில் வந்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. இப்போ இந்த படத்துக்குள்ளே வரேன் நான். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும்போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக அருண்ராஜா வந்து டைரக்டர் ஆகணும்னு தான். என்னை விட அவனுக்கு தான் சினிமாவில் வந்து இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவன் இன்னும் ஆகலையே. அப்போ நம்ம இது இல்லை சக்ஸஸ் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண்ராஜா எல்லாருமே. ஸோ அப்படி ஆரம்பித்தது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் கனாவில் நாங்கள் ஆரம்பித்தது. ஸோ கனாவில் அது நடந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கனா. அதில் அருண்ராஜா வந்து டைரக்டராக அறிமுகமானார். அடுத்து ஏன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் ஒரு படம் பண்ணுற நேரத்தில் பேரலாக இன்னொரு படம் ஷூட்டிங் போனேன்னா நிறைய காசு கொடுப்பாங்க. மக்கள் அப்படி ஒரு இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் படம் பண்ணுறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும்.
அப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு போது யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து சினிமா கனவோட நிறைய பேர் இருந்தாங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம யூடியூப் மூலமாக நம்மளுடைய ஃபேஸை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், இல்லை ரைட்டிங் அடையாளப்படுத்திக்கலாம். அதன் மூலமாக இப்போ நான் டெலிவிஷன்லேருந்து வந்த மாதிரி யூடியூப்லேருந்து வரதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு டீமை பார்த்தேன், நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜான்னு ஒரு படம் எடுத்தோம். கார்த்திக் வேணுகோபால் அவர் வந்து அந்த படத்தில் ரியோ அதில் வந்து ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவரும் அதில் வந்து பண்ணார். அதான் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து தமிழில் பண்ண ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வாழ் பண்ணோம், அப்புறம் டாக்டர் பண்ணோம், டான் பண்ணோம், குரங்கு பெடல்னு ஒரு ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த படம் இப்பயும் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்களில் ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கலெக்ஷனில் வராது, ஆனால் அது எல்லாமே பசங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு எங்கேயோ பிளெஸ்ஸிங்காக வந்துட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து கொட்டுக்காளி பண்ணோம். கொட்டுக்காளியும் ஒரு விமன் எவ்வளோ ஸ்ட்ராங், எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிற ஒரு படம் தான். அது மெயின் ஸ்ட்ரீமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் பண்ணல அதை. ஆனால் இப்படி ஒரு கதையை ஏன் நம்ம இங்கே சொல்லி பார்க்கக்கூடாதுன்னு பிஎஸ் வினோத்ராஜ்ன்ற ஒரு டேலண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். இதையே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும்லாம் கேட்டாங்க. ஏன் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டோம். நான் டீம்கிட்ட சொன்னது அதான், இந்த படத்துக்கு 2 ரியாக்ஷன் தான் இருக்கும். ஒன்றும் எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக திட்டுவாங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இல்லைன்னு. ஆனால் இது ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும், இதில் நடித்த எல்லாரும் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க. நான் கொட்டுக்காளியோட சக்ஸஸை நேற்றும் இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு பேர் இருக்கும்போது மொத்தம் 8 அவார்டு அமரனுக்கு கிடச்சிது, 2 அவார்டு கொட்டுக்காளி கிடச்சிது. அதில் ஒரு பெஸ்ட்டு டைரக்டருக்கானது, இன்னொன்று பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்க்கானது. பெஸ்ட் ஆக்டரில் சூரியனும் நானும் நாமினேஷனில் இருந்தோம். நான் ஜெயிச்சிட்டேன், தேங்க்யூண்ணே. அங்கே நான் அதை உணர்ந்தேன். 2வது முறையாக அந்த கொட்டுக்காளியோட சக்ஸஸை உணர்ந்தது தங்கச்சி இங்கே பேசும்போது. எங்களெல்லாம் யாருக்காவது தெரியுமான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்களை எல்லாருக்கும் தெரியுது, அது காரணம் கொட்டுக்காளின்னு சொன்னாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே படம் எடுக்கப்படுது. எத்தனையோ பேர் தியேட்டரில் எங்கள் மூஞ்சி வராதான் கேட்குறாங்க, இதை வந்து நீ தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம். இந்த தியேட்டரில் இல்லை, நான் உலகம் ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் கொட்டுக்காளியை. பெர்லினில் பார்த்தாங்க, ஜப்பானில் பார்த்தாங்க, ரஷ்யாவில் பார்த்தாங்க. நீங்கள் ரஷ்யாக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் தான் என்னோட ஜாஸ்தி ஃபேமஸாக இருப்பீங்க. நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் அந்த பக்கம் பெர்லின், ரஷ்யாவிலாம். அதுக்காக தான் அந்த படம் பண்ணேன். ஸோ கொட்டுக்காளியோட சக்ஸஸ் இன்னைக்கு ரொம்ப நிறைவாக நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் அந்த மாதிரி படம் வரும். அதுக்கடுத்து தாய் கிழவி நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணணும் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சிருக்க, அது எப்படி சொல்றது தெரியல, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்டவுடனே பிரதர் ஒரு கதை இருக்கு பிரதர், அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும். அவர் ஒரு வித்தியாசமாக பேசுவாப்புல, நான் ஒரு வித்தியாசமாக பேசுவேன், அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்கு கேளுங்கன்னு சொன்னார். ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார் ஹீரோ, யாரை மைண்டில் வச்சு பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாமல், அதாவது நீங்கள் கேளுங்க, கேட்டால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்மளேன்னு சொல்லி சிவாவை கூட்டிகிட்டு வந்தார். சரி சிவா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே எனக்கு இதுதான் கதை, இதுதான் படமாக பண்ணணும், இதில் வந்து இந்த கதை, இதில் யார் ஹீரோன்றது முக்கியம் இல்லை, இந்த படத்தில் நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார்ஸ், அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்ணுறோன்னு அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவாட்ட, சிவா நம்ம பண்ணுறோம் எல்லாம் சொல்லிட்டு சைன்லாம் பண்ணிவிட்டு நான் கலையில சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்லை, சிவாவை 2 ஃபிலிமுக்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்போ தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணணுன்னு. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதில் ஹீரோவாக நடிக்கிறேன்றது. சிவா கலையில் சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸ் கொடுக்கணும், இது இந்த படம் சிறப்பாக வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறோன்றது தான். ஸோ சிவா உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜென்யூனிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறைய இருந்தால் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும் அது. ஆனால் அது உங்களுக்கு நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஜென்யூனிட்டி இந்த ஸ்கிரிப்டில் இருந்தால் தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் புகழ்றதுக்கு காரணம். இது வந்து இந்த கேரக்டர் ஜாஸ்தி சொல்லணும், இந்த கேரக்டர் இறக்கி சொல்லணும் அப்படின்னா இல்லாமல் மொத்த கேரக்டர்ஸும் ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எழுதியிருக்காங்கல்ல. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது வந்து,
இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இது இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஜென்யூனிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது, அந்த ஜென்யூனிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்க எடுத்தது தான் எனக்கு எப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தாரு. இல்ல இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்பதான் இன்னும் வைடரா ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. இல்ல யார் இந்த ரோலை பண்ண போறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனா இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம். பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லையோ ஹீரோலையோலாம் சொல்லுவேன், ஒரு ரசிகனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா அவங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்கள் அவங்க டேட்டை இப்போ 10 நாள் விட்டிங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன், கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, காலில் படாரம் விழுந்துருங்க, வேறு வழியே கிடையாது, இதை மிஸ் பண்ணனா நமக்கு கிடைக்காது, நீங்கள் மேம்கிட்ட பேசலாம். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோடையும் எடுத்து முடிச்சிடும்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூலில் எடுத்து முடித்தோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கேல்குலேஷனுக்கு அது கரெக்டாக வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கணுன்ற நிறையா ப்ரெஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லையும் சிவா வந்து என்ன டேட்டில் படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்டில் படத்தை முடிச்சாரு. அதுக்கு காரணம் அதில் சிவகுமார் நிதிகேசன் அவரும் அவருடைய டீம் எல்லாருக்கும், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பாய்.